வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரி பிரச்சனையில தமிழக அரசியல் கட்சிகள் இன்று போராட்டம் நடத்துறாங்க. தஞ்சாவூர்ல திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. ஸ்டாலின் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி திருவாரூர்ல மக்கள் நல கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எப்படி பார்க்கலாம் அரசியல் கட்சிகளுடைய இந்த போராட்டத்தை? எப்படி பார்க்கலாம்? வரவேற்கத்தக்கதான். வேறு வழி இல்லை, அவங்க போராடித்தான் ஆகணும். ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம் ஒருங்கிணைந்த போராட்டம் இல்லை, தனித்தனியாக பண்ணுறாங்க. ஒருங்கிணைந்த போராட்டம் இல்லாததற்கு காரணம் ஆளும் கட்சி தான் காரணம். ஏனால் ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது, சட்டமன்றத்தை கூட்டாதது, ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான எந்த முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளாதது தான் கட்சிகள் தனித்தனியாக துண்டு துண்டாக போராடுவதற்கான காரணம். இந்த போராட்டங்களை பற்றி விமர்சிப்பவர்கள், இதை ஏகடயம் செய்து பேசுபவர்கள், எழுதுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி தவிர வேறு மாதிரி போராட்டம் நிகழ வாய்ப்பு கிடையாது. ஏனெனில் ஆளும் கட்சியின் தோல்வி, ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஒருமித்த கருத்தையும் எட்ட தவறியதன் விளைவுதான் இன்று இவர்கள் துண்டு துண்டாக நிற்கிறார்கள். கர்நாடகாவில் அவர்கள் திரும்ப திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள், சட்டமன்றத்தை கூட்டுகிறார்கள். பல நேரங்களில் சட்டம் சாதிக்காததை அரசியல் சாதிக்கும். ஆனால் இங்கு அந்த புரிதல் இல்லாத காரணத்தால் துரதிருஷ்டவசமாக தனியாக நின்று போராட வேண்டியதன் அவசியம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு காரணம் மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் தான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் இது இந்த ப்ரெஷரை தொடர்ச்சியாக நீங்கள் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் காவிரினால் பாதிக்கப்படக்கூடிய டெல்டா விவசாயிகள் சங்கத்தினர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில், அதாவது அந்த டெல்டா பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த செய்தி ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாம் ஊடகத்தினரும் சரி பிறரும் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கொண்டிருக்கோம், அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் இது அதிகபட்சம் பெற வேண்டிய ஒரு கவனத்தை, ஒரு முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக நீங்க இழந்து கொண்டே இருக்கிறது. நீங்க எல்லாருமே இந்த தீர்ப்புகள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேல்முறையீடு, இது மாதிரி இருக்கக்கூடிய விவரங்களுக்குள்ள போறமே தவிர அடிப்படையில் ஒரு செய்தி நீங்க கவனிக்கணும். இன்னும் தண்ணி சேரல, தண்ணிக்கான ஒரு பயிர் வைக்கல, அங்க விவசாயம் இன்னும் மெல்ல 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 பொய்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை நிலை நமக்கு கவனத்தில் இருக்கும் பார்க்கும்பொழுது, அப்போ அந்த இடத்துல திருப்பியும் நீங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து திருப்பியும் கவனத்தை கொண்டு வர வேண்டியதும், திருப்பியும் அதனுடைய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுப்பதும் தான் இந்த போராட்டங்களுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்திலிருந்து பார்க்கும்போது இந்த போராட்டங்களின் தேவை நியாயமாகவே படுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளும் கட்சி கூட்டல அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. நீதிமன்றம் மூலமாக அவங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததுனால அனைத்து கட்சி கூட்டத்திற்கான தேவை இல்லை அப்படின்னா ஆளும் கட்சி தரப்புல சொல்லப்பட்டது. இப்ப திமுக தனியா போராடுகிறது, மக்கள் நல கூட்டணி தனியா போராடுகிறது, விவசாய சங்கங்கள் அழைப்பின் பேர்ல பல்வேறு கட்சிகள் பல்வேறு இடங்கள்ல போராடுறாங்க. இதை திமுக செய்யணும் அப்படின்னு திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோரிக்கை வைத்திருந்தார். அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக செய்யலாம் அப்படின்னு. இதுல இருந்து திமுகவும் விலகி போகுதா, இல்ல அது செஞ்சிருக்கலாமா? ஏன் செய்யல? இல்ல, திமுகவால செய்ய முடியாது. நம்ம அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது யார் மாநிலத்தை ஆளுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பொறுப்பும் பாத்தியதையும், நமக்கு தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். இப்போ தமிழக அரசு தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்திற்கு போய் தண்ணீரை வாங்கி கொடுத்திருக்கிறது, மறுக்கவில்லை, அது பாராட்டத்தக்கதுதான். ஆனால் எல்லா நேரங்களிலும் சட்டம் மட்டுமே வெற்றி பெற்றுவிட முடியாது. ஏன்னா நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், காவிரி பிரச்சனை என்பது வெறும் நதிநீர் பிரச்சனையோ அல்லது சட்ட பிரச்சனையோ அல்ல, இது அரசியல் பிரச்சனையும் கூட. இரண்டு மாநிலங்களிலும் இது எத்தகைய அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த காலங்களிலும் இன்றும் என்பது எல்லா நேரங்களிலும் சட்டம் வெற்றி பெறாது அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல சட்டம் வெற்றி பெறாம அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டுமே சொல்லலாம். நான் அதைத்தான் சொல்கிறேன். சட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று தந்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை, அது பாராட்டத்தக்கது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிற வரைக்கும் சட்டம் போயிருக்கு, அதைத்தான் சொல்லுகிறேன். அது வரைக்கும் நீதிமன்றத்தில் நகர்த்தி, அதைத்தான் நான் சொல்கிறேன். சட்ட போராட்டத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. சட்ட போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க, பாராட்டத்தக்கது. ஆனால் சைமல்டேனியஸா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் பிரஷரையும் நீங்க பில்டப் பண்ணிருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க, திரும்ப திரும்ப எத்தனையோ கோரிக்கைகள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரிடம் வந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லை, நாங்கள் சட்டத்தின்படி வாங்கிவிட்டோம் என்று சொல்லி, இதை ஒரு தனி மனித சாகசமாக மட்டுமே அவர்கள் பார்த்ததன் விளைவு இன்று பிரச்சனை கையை மீறி போன பிறகு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காமல் இருக்கிறது. நீங்க அவங்க மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன பிறகு அந்த தீர்ப்பையே மறுபரிசீலனை செய்து, அந்த தீர்ப்பையே உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்கக்கூடிய அளவுக்கு மத்திய அரசால் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடிகிறது என்றால் அங்க அரசியல் தான் பேசுது. அப்ப அந்த இப்ப ஒரு ஆல் பார்ட்டி டெலிகேஷன் லீட் பண்ணி ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸோ முதலமைச்சரோ பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள், குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள், டெல்லியில இந்த இஷ்யூ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த துணிச்சல் மத்திய அரசுக்கு வந்திருக்காது. இல்ல, அதுதான் நீங்க மோடியே சந்திக்கல. நீங்க சித்தராமையா போகும்போது அவர் சொல்ற காரணமே நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு,
அதனாலதான் கர்நாடக முதலமைச்சரையே சந்திக்கலன்னா அதே ஸ்டாண்டை தான் அவங்க இங்கே எடுத்திருப்பாங்க. இல்ல இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லியும் அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணியும் கர்நாடகா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு சித்தராமையா போன பொழுது மோடி சந்திக்க மறுத்து விட்டார். நான் அதை சொல்லவில்லை, அதற்கு முன்பிருந்த காலகட்டங்களில் இருந்து நீங்க ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். தொடர்ச்சியா இதுல 2011 இருந்து எந்த முயற்சிகளை ஓகே 2013 நீங்க கெசட் நோட்டிபிகேஷன் வாங்கி கொடுத்தீங்க, வெற்றிதான். அதற்கு பிறகு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் தண்ணி வாங்கினீங்க, வெற்றிதான். ஆனால் இன்றைக்கு எங்கு வந்திருக்கிறது நிலைமை? மேலாண்மை வாரியத்தை நாங்கள் அமைக்கிறோம், 4 நாட்களுக்குள் அமைக்கிறோம் என்று உறுதிமொழி உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த மத்திய அரசு 2 நாள்ல பல்ட்டி அடிக்குது. உச்சநீதிமன்றத்தையே ஃபோர்ஸ்ட் பேக் சைட், அவங்க பின்னால தள்ளுறாங்க, ஒத்துக்கிறாங்க ஜட்ஜஸ். இந்த நிலைமை ஏன் வருகிறது என்றால் தமிழகம் ஒரு குரலில் பேசவில்லை. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த நதிநீர் பிரச்சனை என்பதை பற்றிய புரிதல் வெறும் சட்ட பிரச்சனை, நதிநீர் பங்கீடு என்ற அளவில் பார்த்தால் நீங்கள் வெறும் சட்டத்தால மட்டுமே இதை தீர்த்துக்கலாம் இருக்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லா தரப்புலையுமே இருந்தது. மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் ஒப்புதல் பெற்று தான் கொண்டு வர முடியும்னு சொல்ற வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. நீதிமன்றமும் தொடர்ச்சியாக இதுல தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்புகளை தான் வழங்கிட்டோம். திரு மணி சொல்ற மாதிரி அரசியல் ரீதியான காரணங்களால இந்த சட்ட ரீதியான நடைமுறைகள் ஜெயிக்கலைங்கிற போது அரசியல் ரீதியான காரணங்களை இங்க இருந்து கொடுத்திருக்க முடியும், கொடுத்திருந்தா அது நிறைவேறி இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும். கண்டிப்பா. இப்ப நீங்க அரசியல் ரீதியான இப்ப எப்படி 2 பக்கமும் இப்ப நீங்க சட்ட ரீதியான போராட்டம் எவ்வளவு முக்கியமோ அரசியல் ரீதியான அழுத்தம் என்பது மிகவும் முக்கியம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற 2 அவைகளும் இருக்கக்கூடிய எம்பிஸ் நீங்க தொடர்ச்சியா நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க ஆல் பார்ட்டி டெலிகேட் நீங்க கூட்டு போலனாலும் குறைஞ்சபட்சம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எம்பிஸ் அத்தனை பேர் 40 பேருமாவது நீங்க தொடர்ச்சியாக தில்லியில முகாமிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அங்க இருக்கக்கூடிய பிரதமரையும் தொடர்ச்சியாக சந்தித்து இதற்கான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நம்முடைய குரல் டெல்லியில ஒலிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவருடைய முடிவுகள் என்பது முற்றிலும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது. பிரச்சனை என்னன்னா நாம பேச வேண்டிய குரல் இங்க அவர் சொல்ல ஒரே வார்த்தை ரைட், இந்த ஒருமித்த குரலில் நாம் ஒலிக்கவில்லை என்பது சரியான வார்த்தை. அதே சமயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இன்னைக்கு நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3வது பெரிய கட்சி, நாடாளுமன்றத்தில் மிக அதிகமாக எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படின்னு இருக்கும்போது குறைஞ்சபட்சம் நாம் வலுவாக நம்முடைய குரலை மத்திய அரசுக்கு எடுத்து தெரிவித்திருக்க முடியும், சொல்லியிருக்க முடியும். அப்படின்போது மத்திய அரசு இதற்கான ஒரு பணிந்திருப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. 1. 2, இப்ப நீங்க திடீர்னு நீங்க நேற்று வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. சரி, அந்த சட்ட ரீதியான பாதுகாப்புங்கிற இத்தனை ஆண்டுகள் 2007 தீர்ப்பு வந்ததுலேருந்து யாருமே இன்னும் அதை பத்தி பேசல. இன்னைக்கு ஒரு மத்திய அரசு அதை பத்தி இருக்கக்கூடிய ஒரு தெளிவை கொடுக்கிறதுனே வைத்துக் கொள்ளும். ஆனால் இப்ப நீங்க என்ன செய்யணும்? அடுத்த ஒரு வரி சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? அந்த சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தை நாங்கள் அதற்கான ஒரு தனி கூட்டமே கூட ஏற்படுத்துகிறோம், அதற்கான ஒரு அறிவிப்பை கொண்டு வருகிறோம் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். ஆனா அந்த ப்ராசஸ்க்கே ஆரம்பிக்கல. இப்போ என்ன சொல்லியிருக்கு? உடனடியாக இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்க வேண்டும், இது சட்டத்தின் மூலமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு ஒரு திடீர்னு ஒரு தேக்கம் ஒன்று அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் இந்த இப்ப நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படுமா? எப்போது இதற்கான ஒரு நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்? எப்போது அதற்கான ஒரு மசோதா கொண்டு வரப்படும்? இது அத்தனை கேள்விகளுமே இன்றைக்கு தொக்கி நிற்கின்றன. எல்லாரும் என்ன மழைக்காக காத்திருக்கிறார்கள். உண்மையில் என்னன்னா இதை தள்ளி 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 போடுவதற்கான காரணமாகத்தான் இருக்கிறது என்று உண்மையில் இதை உடனடியாக செய்வதற்கான, ஏன்னா இன்றைக்கு தான் தண்ணீர் வேண்டும், இன்றைக்கு தான் நமக்கான விவசாயங்கள் போய்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில் நீங்க ஒரு வழிமுறை கண்டுபிடித்து விட்டீர்கள், இதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். அப்ப அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யார் இங்க அழுத்தம் கொடுக்க வேண்டும்? நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதை மத்திய அரசு ஏற்க வேண்டும், அதை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். மத்திய அரசு ஏற்கணும், மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லி தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே. மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசை கண்டித்து தான் இந்த போராட்டங்கள் நடக்குது. எல்லாமே மத்திய அரசை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. அது ஒரு சரியான நிலைப்பாடு. அந்த பாயிண்ட் அப்படி ஒரு போக்கஸ் பாயிண்ட்டுக்கு வந்தது சரிதான், 100% சரி. ஏன்னா மத்திய சர்க்கார் அவங்க தான் ஆர்பிட்ரேட்டரா அதில் இருந்திருக்கணும். கர்நாடகம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது பெரிய அளவில் நாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒன்றை கவனிக்க வேண்டும், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் அமைப்புகள் உட்பட கர்நாடக சர்க்காரை ஆதரிக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் திரும்ப திரும்ப மீறப்பட்ட பொழுது வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்தது. அதாவது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்னுவாங்க. இது எவ்வளவு தூரம் கை கழுவ முடியுமோ அவ்வளவு தூரம் கை கழுவினாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கிடுக்கி பிடி போட்டு இழுத்த பிறகு முதலில் ஒப்புக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் ஏன் பின்வாங்கினார்கள் என்பதற்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் காரணம். ஏனெனில் இன்னும் 1.5 ஆண்டுகளில் அங்க தேர்தல் வரப்போகிறது. மிகப்பெரிய அளவில் வலுவான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு அவர்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது 2% தான்.
தமிழ்நாட்டில் அவங்க இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ல எடுத்த டிசிஷன்றது வந்து நீங்கள் ஏன் அப்படி என்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு முதலில் ஒப்புக்கொண்டீர்கள். மத்திய அரசை மட்டும் இதுல சொல்லலாமா, இல்ல காங்கிரஸ் அரசையும் கர்நாடக காங்கிரஸ் அரசையும் சேர்த்து சொல்லணுமா, இல்ல தன்னுடைய நிலைப்பாட்டுல திரும்பி திரும்பி மாற்றங்களை கொண்டு வந்த நீதிமன்றத்தையும் சேர்த்து இதுல பார்க்கணுமா? இல்ல இதுல வந்து கர்நாடக அரசை நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு அவங்க அவங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகளை மதிக்க தவறாங்கன்ற முறையில் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த மாநிலத்தோட உரிமைகளை பாதுகாக்கணும்னு அவர்கள் இருப்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் நீங்க கேட்ட அந்த இன்னொரு கேள்வி முக்கியமானது. உச்சநீதிமன்றத்தின் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏனெனில் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு, நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, சூப்பர்வைசரி கமிட்டி இருக்கட்டும், அவங்க தான் சொல்றாங்க. ஏன்னா 2007ஆம் ஆண்டு இவர்கள் போட்ட அந்த ட்ரைபியூனலோட ஃபைனல் அவார்டை எதிர்த்து கர்நாடகா தாக்கல் செய்த மனுவும் தமிழ்நாடும் தாக்கல் செஞ்சிருக்கு. நம்ம வந்து கம்மியான நீர் வந்து குறைவுன்னு நம்ம சொல்றோம், அவங்க அதிகம்னு சொல்றாங்க. சோ அந்த பெட்டிஷன்ஸ் பெண்டிங்ல இருக்கும்போது எதற்காக நீங்கள் வந்து மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் என்று இதே உச்சநீதிமன்றம் சொன்னது. பிறகு 7 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள், 3 ஆண்டுகள் கழித்து மாற்றிக்கொள்கிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் இந்த இன்கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டும் இதற்கு ஒரு காரணம். இப்ப நடந்தது பாருங்க. நீங்க வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் இவர் தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் வந்து உத்தரவு போடுறாங்க. மத்திய சர்க்கார் இப்படி ஒரு பெட்டிஷனை போட்டோம்னா அது மறுபடியும் அவங்க பின்வாங்குறாங்க, திரும்ப ஒரு குழு போடுறாங்க, அறிக்கையை 17ஆம் தேதி 17ஆம் தேதி கொடுத்துட்டு 18க்கு ஒத்தி வைக்கிறாங்க. ஆக இதில் உச்சநீதிமன்றத்தின் ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். கர்நாடக அரசு மேல நான் வந்து அந்த அளவு சார்ஜ் வைக்க மாட்டேன், அது மாநிலம் சார்ந்த உணர்வுன்னு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய இந்த நிலைப்பாடு மாற்றம்ங்கிறது அவருக்கும் சில விமர்சனங்கள் இருக்கு, மத்திய அரசு மேலேயும் சார்ஜ் இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்க? இல்ல இதுல அடிப்படையில் ஒரு செய்தி என்னன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இதில் இருக்கிறது. அதனால வந்து நீங்க பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இதில் யாரும் விட்டு கொடுப்பதாக இல்லை. எந்த விதமான ஒரு சிறு தவறும் செய்துவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்று அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. 2 கட்சியுமே கவனமாக இருக்கிறார். இல்ல நீங்க கட்சிகள் அப்படி யோசிக்கிறதையும் அரசுகள் அப்படி யோசிக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவர்களெல்லாம் வழிக்கு கொண்டு வரக்கூடிய நீதிமன்றத்துடைய அந்த நிலைப்பாடு மாற்றத்தை இல்ல நீதிமன்றம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நல்லா நமக்கு என்ன புரியுதுன்னா, இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். இந்த சொல்யூஷனுக்கான விஷயங்கள் வந்து ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு நீங்கள் வந்து ஏன் உடனே கூப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு நீர்வளத்துறை ஏன் பேசக்கூடாதுன்னு பேசினாங்க. உடனே உமா பாரதி வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அப்பவும் வந்து ஒன்றும் தீர்வு நடைபெறவில்லை. அதனால் நாங்கள் இதற்கான விவரங்களை, இந்த மீட்டிங்கான விவரங்களை நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்தார். உண்மையில் என்னன்னா, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டியது மத்திய அரசு. இதை வந்து இந்த தாவாவை தீர்த்து வைப்பதற்கான பொறுப்பு அவர்களிடம் தான் விடப்பட்டது. அதை அவர்கள் வந்து நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தையும் இப்ப இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இந்த கேம்ல வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான இடத்தை எடுத்து சாதித்திருக்க வேண்டிய ஒரு மத்திய அரசு மென்மையான ஒரு போக்கை கைப்பிடித்து அந்த இருக்கக்கூடிய உள்ளூருக்கு அரசியலினுடைய காரணமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகுபாட்டை வந்து எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு மத்திய அரசு அதை வலுவாக கையாளவில்லை என்றுதான் திருப்பி வருது. அதுல தான் எனக்கு இன்னொரு வேறுபாடும் இருக்கு. நம்ம வந்து நீதிமன்றத்தை ஒரு நிலைப்பாடு வந்து மாற்றம் இல்லாம தொடர்ந்து அப்படி செயல்படலை நம்ம சொல்றோம். கர்நாடக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பேசுறாங்க, இது மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க, கர்நாடகாவுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்றாங்க, பிரதமர் மோடி வந்து தேவகவுடாவோட பேசுறாரு அப்படிலாம் சொன்னாலும் மத்திய அரசு இதுல எடுத்துக்கூடிய இந்த நிலைப்பாட்டை வந்து உச்சநீதிமன்றம் சரியானதுன்னு புரிந்து இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி இடைக்காலத்திலேயே ஒரு குழு அமைச்சு நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லதான் பார்க்க முடியாதா? ஸ்டாண்ட வந்து ஏத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள்லையும் ஒப்புதல் வாங்கி தான் செய்யணுங்கிறத மத்திய அரசோட ஸ்டாண்ட உச்சநீதிமன்றம் ஏத்திருக்குன்னு பார்க்கலாமா? அப்படித்தான் தோன்றுகிறது. நீங்கள் சொல்லுது சரி, அப்படித்தான் தோன்றுகிறது. சரி, இது வந்து வெறும் அரசியல் சட்ட ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் ரீதியான பிரச்சனை என்ற புரிதலில் நாம் தொடர்ந்து பேசினால்தான், ஒவ்வொரு கட்டத்திலும் பேசினால்தான் இதனுடைய பல பரிமாணங்கள் நமக்கு புரியும். இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசை விட நாம் குறை சொல்ல வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏனெனில் 3000 கன அடி தண்ணீரை 6000 கன அடியாக நீங்கள் திறந்து விட வேண்டும், அதை அதிகப்படுத்தணும்னு கேட்கும் பொழுது மேலாண்மை வாரியம் பற்றிய கோரிக்கை எழாமலேயே மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று தீபக் மிஸ்ரா பெஞ்ச் உத்தரவு போடுறாங்க. அதுவே அதிகப்படியானது. அதைத்தான் கர்நாடக அரசு அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்ன அந்த ஒரு வாதம் புரிந்து கொள்ளத்தக்கது. அதை நீங்கள் புறந்தள்ள முடியாது. ஏனெனில் அன்னைக்கு இருந்த பிரச்சனை ஸ்பெசிபிக் பிரேயர் வந்து 3000 அந்த கியூசெக் வாட்டர்ன்றதை வந்து 6000 நீங்க உயர்த்தணும் என்பதுதான். அதை தாண்டி கோர்ட் போகுது. சரி, அப்படி போனீங்களே, அதுல உறுதியா நின்னீங்களான்னா நிக்கல. ஏன்னா அதற்கு அடுத்த 3வது ஹியரிங்ல வந்து உனக்கு உரிமை கிடையாது, இது வந்து நாடாளுமன்றத்தில் உறுதியா சொல்ல முடியாது. திருப்பி மீண்டும் வழக்கு வருகிறது. அதுதான் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமும் தான். அதனால்தான் இந்த சிக்கல் வந்திருக்குது. அன்னைக்கு பிரேயர் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் கிடையாது.
பிரேயர்ல சொல்லாத ஒரு விஷயத்தை அதிகப்படியாக போய் இவர்கள் தலையிடுகிறார்கள். இத்தனைக்கும் அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இது வந்து ஏற்கனவே 3 ஜட்ஜ் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க, இதை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதை பத்தி கவலைப்படாம அவங்க அமைக்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்குது? மறுபடியும் முதல்ல வந்து நிக்குது, பேக் டு ஸ்கொயர் ஒன்று அங்க வந்து நிக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து 18 என்ன ஆகும் தெரியாது நமக்கு. சரி, பார்க்கலாம். ஏமாற்று விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. விரைவில் அதுக்கான சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. விளம்பரங்களில் ஏமாற்று விளம்பரங்கள், ஏமாற்றாத விளம்பரங்கள் அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியுமா? எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கிறது? இல்லை முதல்ல இப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த விளம்பரங்கள் செய்கிறவங்க மேலேயும் இந்த நடிக்கிறவங்க மேலேயும் நீங்கள் பாயணும்னு எனக்கு தெரியல. அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டில் ஏதோ குறைபாடு இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து நல்லது செய்வது அல்ல அப்படின்ற தெளிவு இருந்தால் அந்த மாதிரியான நிறுவனங்கள் மேலே நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை முக்கியம். மத்திய அரசாகப்பட்டது எடுக்க வேண்டியது அவர் மேல் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, நீங்கள் அவர்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயார் செய்வார்கள், அது குறைவுடையதாக இருக்கும், ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக கமர்ஷியலைஸ் பண்ணத்தான் செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்டை பற்றி இருக்கக்கூடிய தெளிவு உங்களுக்கு முதல்ல இருக்குமையானால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கை என்பது அந்த நிறுவனத்தின் மேல், அதனுடைய தயாரிப்புகளின் மேல், அந்த தயாரிப்பை நீங்கள் வந்து தடை செய்வதற்கான வாய்ப்புகள் என்னன்னு யோசிக்கிறதா முக்கியமே தவிர, அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது 2வது ஸ்டேஜ் தான் வருது. அது வந்து நீங்கள் தயாரிப்பு நிலையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த குறை வந்து தயாரிப்பு நிலையில் தானே இருக்குது. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுடைய இப்போ சொன்ன ப்ராமிசஸ் வந்து உறுதியாக இல்லை. இப்போ இந்த நடிகர்கள் வந்து அந்த ப்ராமிசஸை தான் திருப்பி அவங்க பத்திரிகை வாயிலாகவோ இல்லை ஊடகங்கள் வாயிலாகவோ விளம்பரங்கள் வாயிலாகவோ சொல்ல போகிறார்கள். அவங்க வந்து வெறும் கருவிகள் தான். 1. 2, நீங்க அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வசனமோ அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறுவனம் சொல்லிக் கொடுக்கிறது தான். அப்போ அடிப்படையில் நிறுவனத்திலிருந்து தான் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. உங்களுடைய மத்திய அரசாகப்பட்டது ஒரு ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்டை பற்றி இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தையோ இல்லை அதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய தரத்தை பற்றிய ஒரு தெளிவை வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டுமே அன்றி தேவையில்லாமல் நீங்கள் வந்து 2வது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 3வது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இருந்தால் அதுக்கப்புறம் நடிகர்கள் வருகிறார்கள், அந்த நடிகர்கள் மேல பாய்வதனால் இந்த பிரச்சனை தீர்ந்து விட போவது இல்லை. ஏமாற்ற விளம்பரங்கள், ஏமாற்றாத விளம்பரங்கள்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை அதில் நடிக்கக்கூடிய பிரபலங்கள்கிட்ட கொடுக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்லை அந்த நீங்க அந்த வரைவு சட்டத்தை பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, வரைவு சட்டத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க, நடிக்கும் பொழுதே தெரிந்தே இது வந்து ஏமாற்று வித்தை பண்ணுறோம், அதாவது வந்து அது சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டை நம்ம என்டார்ஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா தான் நடவடிக்கைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வெங்கடேஷ் சொல்றது கரெக்ட். நீங்க வந்து முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தின் மேல. அதை எப்படி முடிவு செய்ய முடியும்? இப்போ நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், இருமல் மருந்து சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த குப்பியில் நச்சுப்பொருள் இருக்கு அப்படின்னு தெரியுது. இதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கு, இப்போ இவ்வளவு காலமா வந்து இருமல் மருந்துலாம் அது இல்லையா, இல்லை இப்போ வரக்கூடியதுல தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பொருள் ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தோட தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அதன் பிறகு ஏமாற்றினா அப்ப இந்த நடவடிக்கை இல்லையா? இதுல எப்படி இதை எப்படி இல்ல அந்த தெளிவு அதுல இல்ல. நீங்க கேட்கறது கரெக்ட், ரொம்ப டூ டெக்னிக்கலா நீங்க கேட்கறீங்க. அது வந்து அவ்வளவு சுலபமா வரையறுக்க முடியாது. அப்படி ஒரு நடிகர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு இருமல் சம்பந்தப்பட்ட அந்த மருந்து இது போன்ற மெடிக்கல் ப்ராடக்ட்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் வேறு சில ப்ராடக்ட்ஸ், வேறு சில பொருட்களுக்கான விளம்பரங்களை அவர்கள் தெரிந்தே கொடுக்கிறார்கள்னு அவங்க அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம் நீங்க சொல்றது. ஆனால் அவர் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி வந்து இதுல முதல்ல இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த நிறுவனங்கள் மீது, அந்த கார்ப்பரேட்ஸ் மீது. அது குறித்த எந்த புரிதலும் எந்த வார்த்தையும் அதில் இல்லை. இல்ல தண்டனைன்னு பார்க்கும்போது கூட அபராதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நடிப்பு தொழில நடிக்கிறதுக்கு 3 ஆண்டுகள் வந்து தண்டனை வெளிநாடுகள்ல, அதை இங்க கொண்டு வருவதற்கு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு விளையாட்டு வீரர் நடிக்கிறாரு அப்படின்னா அவர் 3 வருடம் விளையாட வேணாம்னு சொல்லிடுவாங்களா? அந்த துறை சார்ந்து அவங்க செயல்பட முடியாம தண்டனைகள் விதிக்கிறது அப்படிங்கிறது இதுல சரியா இருக்குமா? நீங்க தண்டனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்க இதுல அவங்க வலியுறுத்த வேண்டிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், நீங்க சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து என்டாஸ் பண்ணி வரும்பொழுது நீங்கள் வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கணும். நீங்க பேசக்கூடிய சொற்கள் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால நீங்க வந்து அந்த தவறை செய்யாதீர்கள்னு இது அந்த செலிபிரிட்டிஸுக்கு சொல்லப்படக்கூடிய அல்லது அவர்களுடைய ஒரு பொறுப்புணர்வு மீது வைக்கப்படக்கூடிய ஒரு அழுத்தமாகத்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இந்த சட்டம் வரும்பொழுது இனிமே கொண்டு வரக்கூடிய செலிபிரிட்டிஸ், உதாரணமாக இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கல்லூரியை பத்தியோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை பற்றியெல்லாம் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து பேசுறார், இல்லை வேற ஏதோ ஒருத்தர் வந்து பேசுறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ தூரம் அந்த கல்லூரியினோட தரம் தெரியும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி தரம் தெரியும் அப்படின்றது நம்ம கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்போ அவர்கள் வந்து வெறுமே நடிப்பை மட்டுமே செய்கிறார்களா, அல்லது அந்த ப்ராடக்ட்டை புரிந்து கொண்டு அல்லது அந்த பொறுப்பை உணர்ந்து தான் பேசக்கூடிய சொற்களுக்கான ஒரு மதிப்பை உணர்ந்து பேசுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இப்போ வந்து இந்த சட்டம் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். உண்மையில் ஆமா, நாம இந்த நம்மள வந்து ஒரு ப்ராடக்ட் என்டாஸ் பண்ண சொல்றாங்கன்னா நாம அதை பற்றி முழுமையான தகவல்களை அவ்வளவு முழுமையா தெரிஞ்சும் அவர் ஆய்வு செஞ்சு நடித்த பிறகும் பிரச்சனைனா அதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தண்டனை ரொம்ப கம்மியா
இருக்கு அவங்க ஆங்கிள் பார்த்தாலே. ஏன்னா அவங்க முதல்ல அந்த பேரால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் பேசுறாங்க. அதற்கு பிறகு வந்து அருண்ஜேட்லி கூப்பிட்ட ஒரு கூட்டத்தில் வந்து மற்ற நாடுகளில் இந்த நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு செய்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுங்கன்றாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன வருதுன்னா வந்து இது போன்று தெரிந்தே மோசடி விளம்பரங்களை நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு 3 ஆண்டுகள் வந்து தடை. எதில் நடிக்கிறதுக்கு? சிறை தண்டனை கிடையாது, அபராதம் கிடையாது. இதை எப்படி நீங்க அமல்படுத்த முடியும்? அப்படி அவர்கள் கோணத்தில் பார்த்தாலே கூட வந்து இந்த தண்டனை என்பது மிகவும் குறைவு. இது என்னன்னா பிளேயிங் டு த கேலரிஸ் வாங்க. இவங்க வந்து எதுவும் நடக்க போறது கிடையாது. முதல்ல இந்த சட்டம் வரப்போறது கிடையாது. வந்தாலும் இந்த கோர்ட்ல அவர் ஸ்டே பண்ணுவான். ரெண்டாவது நடிக்க தடை விதிக்கிறதுன்றதெல்லாம் எப்படி சாத்தியம்? அது எப்படி இவங்களால முடியும்னு தெரியல. இது வந்து சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் இல்லாமல் வரக்கூடிய எந்த சட்டத்தாலும் நீங்கள் நடிகர்களை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் பிரச்சனையா. உள்ளாட்சி தேர்தல் தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இந்த முறை சரிதானா? நீதிமன்றத்துடைய இந்த முடிவு சரிதானா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஏதோ லக்யூனா இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் சிங்கிள் ஜட்ஜ் வந்து அந்த ஸ்டேவை பண்ணியிருக்காரு. பட் ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரிய டிசிஷன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்த பிறகு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஸ்டே பண்ண முடியுமான்றது. ஏன்னா சில வழக்கறிஞர்களோட கருத்து என்னென்னா வந்து பெஞ்சுக்கு அனுப்பியிருக்கணும் அவர் எடுத்துடுப்பிலேன்றாங்க. பட் பெஞ்சும் வந்து அவரோட டிசிஷனை இன்றைக்கி என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஸ்டே பண்ண சொல்லி கேட்கலன்னு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ பெஞ்சோட இன்னொரு கோர்ட் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு 18ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறதுன்னு அவங்க ரெண்டையும் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன தீர்ப்பு வருகிறதுங்கிறத பொறுத்து தேர்தல் நடத்தலாங்கிற இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் நம்ம பேசின காவேரி விஷயத்தில் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் இருக்குல்ல, ஜுடிஷரி நீதிமன்றங்களுடைய இன்கன்சிஸ்டண்டான ஸ்டாண்டு இதுக்கும் போகிறது. இதுதான் சிக்கலை. ஒரு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது முதல்ல இந்த பெட்டிஷனை சிங்கிள் ஜட்ஜ் ஏன் ஸ்டே பண்ணார்? அது வரைக்கும் மொத்தமாகவே இவர் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த முரண்பாட்டுக்கு யார் காரணம்? இது ஏதோ தெரிஞ்சே வந்து இவர்கள் தவறு செய்து இந்த ஸ்டே கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு, நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண பிறகு ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட முடிவுகளில் வந்து நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்பது ஒரு அதுதான் வந்து ஒரு நடைமுறை. உச்சநீதிமன்றம் கொடுத்த பல தீர்ப்புகளில் வந்து ஒன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தலையிட முடியாது. லோக்கல் பாடிக்கு நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கணும். அப்போ இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 18ஆம் தேதி கேஸ் வருதுன்னா சிங்கிள் ஜட்ஜ் ஏன் ஸ்டே பண்ணார்? அப்போ இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? பெட்டிஷனர் சொல்கிறாரு ஸ்டாலின் திமுக தரப்பில் நாங்கள் ஸ்டே கேட்கலன்றாங்க. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அடிப்படை ப்ராசஸ் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல தடைப்பட்டுவிட்டது. இது வந்து இந்த ஹோல் இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். இதுக்கு வரைக்கும் நடந்த அம்சங்கள் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த சுழற்சி முறையில் அவர்களுக்கான நீங்கள் பழங்குடியினர் மற்றவர்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இந்த அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் நாளைக்கு தீர்ப்பு 18ஆம் தேதி தீர்ப்பு வந்து அல்லது இந்த திருப்பி நடைமுறைக்கு வரும்போதே கூட நீங்கள் இன்னொரு கட்டம் என் கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த சுழற்சி முறையில் திருப்பியும் வந்து மறுவரையறை செய்ய வேண்டும். இந்த மறுவரையறை செய்த பிற்பாடு தான் திருப்பியும் எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வரும்பொழுது இது இன்னும் எவ்வளோ காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஏன்னா நீங்கள் இப்போ இதுலேருந்து நீங்கள் 24ஆம் தேதியோடு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்களுக்கெல்லாம் பதவிக்காலம் முடிந்து விடுகிறது. அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு திருப்பி இந்த மறுவரையறை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் திருப்பி அதை நோட்டிஃபை பண்ணணும், திருப்பி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னும் போது இந்த மறுவரையறை செய்வது என்பது எவ்வளவு காலகட்டம் எடுக்க போகுது, அதுக்கப்புறம் நோட்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நடக்க போகுது. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் இதுக்குடைய ஒரு பெரிய ஒரு இந்த சிக்கல் எல்லாமே நீங்கள் முன்னாடியே கையாண்டு இருக்கலாமே. ஏன்னா நீங்கள் 2011 சென்சஸ்க்கு அப்புறமே கூட நீங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. அப்போ மக்கள் தொகை மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த மறுவரையறை செய்வது என்பதை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். அப்போ அந்த ஹோல் ப்ராசஸை நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதே அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப கவனமாக, அதுதான் என்னோட முக்கியமான பிரச்சனையாக தோணுது. ரெண்டு விஷயம். திமுக வந்து திரும்ப திரும்ப சொல்றது, ஸ்டாலின் சொல்றது, நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போதும் நான் தேர்தலை ரத்து செய்யணும்னு கேட்கல. இங்கேயும் அதை தான் அவர் சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக தொடர்ந்து நாங்க தேர்தலை வந்து தள்ளி வைக்க கோரிக்கை விடுக்கல, ரத்து செய்ய கோரிக்கை விடுக்கலன்னு சொல்றது. இப்ப தேர்தல் நடக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்களா? இன்னொன்னு, ஒருவேளை நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகு வேறு ஒரு தேதியில இந்த தேர்தல் நடந்தா இவங்க சொல்ற எல்லா சீர்திருத்தங்களையும் தேர்தல் ஆணையத்தால் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செய்ய முடியுமான்னு தெரியல. இது நீங்கள் கேட்பது முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து அவங்க திரும்ப ஸ்டாலின் வந்து அவங்களோட ப்ரேயர் வந்து போத் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஹைகோர்ட் வந்து கேன்சலேஷன் ஆஃப் எலெக்ஷன் அவங்க கேட்கல, சில சேஞ்சஸை தான் அவங்க கேட்குறாங்க. பட் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணும்போது அடுத்து இத்தனாம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலையில் இந்த அத்தனை விதமான சீர்திருத்தங்களையும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் பண்ண முடியுமான்னா அது சந்தேகத்திற்குரிய விஷயம். அப்போ நீங்கள் பண்ணாமலே தான் தேர்தல் நடத்தணும்னா அது இப்போயே நடத்திட்டு போகலாம்.
இது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. ஏன்னா 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த வழக்கு முக்கியமானது. அதன் பிறகுதான் வந்து நீங்கள் கேட்பதற்கான பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அது என்ன ஷேப் எடுக்கும்னு இப்ப சொல்ல முடியாது நம்ம. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இதே இந்த தேர்தல் சீர்திருத்தம் பத்தி சொல்றீங்களா, இந்த மறுவரையறை இந்த அத்தனையுமே ஒரு நீண்டகால ப்ராசஸ். இந்த நீண்டகால ப்ராசஸுக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள திருப்பி எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு நேற்று சொல்லும்போது அது இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்குமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்போ உண்மையிலேயே இந்த ஹோல் எஃபர்ட்டே இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா மெல்ல 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 தள்ளி போயிட போகுது. மொத்தமே நீங்க வந்து நான் இப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்க, இப்போ நாங்க வரையறை செய்தது சரி அப்படின்னு நீங்க சப்போஸ் திருப்பியை வந்து நீங்க தமிழக அரசு செய்த ஒரு மேல்முறை போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான சட்ட சிக்கலுக்குள்ள இது போய் மாட்டிக்காம அழகா நீங்க சொல்லக்கூடிய இப்ப மத்திய அரசு உச்சநீதிமன்றம் சொல்றதையோ இல்ல நாளைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடியதோ ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்துவிட்டு பின்னால் நீங்கள் வந்து நேரடியாக போகிறோம். அப்போ சீர்திருத்தங்களுக்கான நேரம் எவ்வளவு, அதுக்கான காலகட்டம் என்ன, திருப்பியும் அது வந்து நீங்க நீதிமன்றம் தான் அதுக்கான காலகட்டத்தை கொடுக்க போகிறதா, அல்லது வந்து இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்கான காலகட்டத்தை நிர்ணயிக்க போகிறார்களா, அரசு நிர்ணயிக்க போகிறதா? அப்போ அத்தனை இடத்துலையுமே இது வந்து என்னுடைய ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து பெரிய அளவில் ஆக போகுது. அப்போ அதுக்கான காலதாமதம் ஆக போகுது. அதுக்கான பல்வேறு அது நடுவில் வந்து பல்வேறு வழக்குகள் ஏதேனும் வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த தேர்தலானது உண்மையில் இன்ஃபேக்ட் தள்ளி வைக்கப்பட்டது, இன்னும் தள்ளி வைக்கப்பட்டது நீண்ட காலத்துக்கே தள்ளி வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான் எனக்கு இருக்குது. பெரிய கட்சிகள் இதுல வந்து தள்ளி வச்சதுல அதிகமாக ஆர்வம் காட்டல. ஆனால் சிறிய கட்சிகள் எல்லாருமே வரவேற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது நன்மை இருக்கும்னு அவங்க நம்புறாங்களா? தெரியல. இப்போ ஒட்டுமொத்தமாவே வந்து இதுல ஒன்றும் பெரிய அளவுல வந்து எந்த கட்சிக்கும் அதிமுக திமுக தவிர மற்ற எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீதிமன்றத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கிறாங்க, வரவேற்று தான் அவங்க வந்து கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா, நன்மை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களா? அப்படி அவர்கள் நம்புவதால் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ, குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உள்ளாட்சி தேர்தலுக்கு யாருமே கொடுக்கறது கிடையாது. இது ஒரு பெரிய இஷ்யூ வந்து மக்கள் மன்றத்திலேயே இன்னைக்கு இல்லை இது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சிறிய கட்சிகளுக்கான வாய்ப்பு என்பது வந்து அவங்க வந்து என்னென்னா, இப்போ சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 கட்சிகள் தான் இருக்குது. திமுக, திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். மற்ற கட்சிகள் யாருக்குமே பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் வந்து நிலவுது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது வந்து லோக்கல் பாடிஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்றது ஓரளவுக்காவது வந்து தொண்டர்களை வந்து திருப்திப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம். அது கூட வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பணம் விளையாடியதோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் விளையாட போகிறது. ஆகவே வந்து அதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, அது வெளியில் அவர்கள் காட்டக்கூடிய தோற்றமும் உண்மையிலேயே அவர்கள் அப்படித்தான் அதை விரும்புகிறார்களா என்பதும் நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. நமக்கு ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கா, அவங்க உண்மையிலே வரவேற்கிறாங்க? இல்லை, வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, அப்புறம் இது வந்து ஒரு ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அடைந்த தோல்வி வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, அந்த பாதிப்பு என்னன்னா, நாங்கள் வந்து மக்களிடம் செல்வாக்கு இழந்து விட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு பொது புத்தியில் பதிந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சிறிய கட்சிகள் எதற்குமே வந்து இன்றைக்கு மக்கள் வந்து வாக்களிக்கவில்லை, எல்லாருமே வந்து இரண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் வாக்களித்துக்கிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் தங்களுக்கான வாக்கு வங்கியை இழந்து விட்டோம், ஒன்று, செல்வாக்கு இழந்து விட்டோம், இரண்டு, இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் தங்களுக்கான ஒரு இருப்பு என்பதை கேள்விக்குறியாக ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் தங்களுக்கான இருப்பு, தங்களுக்கான வாக்கு வங்கி, தங்களுக்கான செல்வாக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறார். இதனால ஒரு பெரிய வெற்றி வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு வாக்கு சதவீதம் கூடுதலாக அமையும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து குறைந்தபட்சம் ஏதேனும் சில வார்டுகளை ஏனும் கைப்பற்ற முடிந்தால், ஒரு சில குறிப்பிட்ட நகராட்சிகளை ஏனும் கைப்பற்ற முடிந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாரல் பூஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் போன்ற விஷயங்களுக்கு விட இது வந்து அவர்கள் தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு சிறிய கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடிமட்ட அளவில் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு ஓரளவுக்கு உதவி செய்யும். கட்டமைப்புங்கிறத விடங்க இது வந்து செல்வாக்கு, அந்த மரியாதை, தங்களுக்கு வந்து ஒரு இன்னும் பலம் இருக்குது, தங்களுக்கு ஒரு இருப்புக்கான ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் தங்களுக்கு தாங்களே நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. சிறிய கட்சிகளை தாண்டி அதிமுக திமுக அப்படின்னு பார்க்கிற போது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு செய்திகள் வருது. அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? தேர்தல் தள்ளி போறது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி நான் நினைக்கல. அது வந்து அந்தந்த பிராந்தியத்தை அந்தந்த பகுதியை பொறுத்த விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் பணபலம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பலமுறை தேர்தல் ஆணையமே சொல்லிவிட்டது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் கூட பல தீர்ப்புகளில் இதை சொல்லிவிட்டார். இல்லை, நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நீங்க 2011 தேர்தலோட ஒப்பிட்டு இதை பார்க்கணும். 2011 அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான இடங்களை பெறுகிற போது
அவங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் எல்லோருக்குமே வரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை ஓவராலாகவே தமிழகம் முழுவதும் மக்கள்கிட்ட இருந்தது. அதனால தான் இவ்வளோ இடங்களை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் அதிமுக ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் அதே மாதிரியான ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை திமுகவுக்கு இது சாதகமாக இருக்குமா? திமுகவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2006 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல்களை பார்த்தீங்கன்னா, யார் மாநிலத்தை ஆளுகிறார்களோ அவர்கள் தான் வந்து பெரிய அளவில் உள்ளாட்சி தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த டெண்டன்சி, அந்த ட்ரெண்டு தான் வந்து இப்பயும் தொடரும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பணபலம் என்பது உள்ளாட்சி தேர்தல்கள் வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் மிக அதிக அளவில் வந்துடுச்சு. ஏன் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு இந்த அளவுக்கு வந்து இவர்கள் போட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் புரளக்கூடிய பணம் தான். ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவிலே அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. அது உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி என்பது பின்னி பிணைந்தது. ஆகவே இங்கே வந்து பணம் விளையாடுது. அதிகப்படியான பணம் விளையாடும் பொழுது யார் மாநிலத்தை ஆளுகிறார்களோ அந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் கடந்த 2 அல்லது 3 உள்ளாட்சி தேர்தல்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய பாடம். ஆனால் இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்காதுன்னு சொல்றீங்க? இந்த ட்ரெண்ட் இருக்குன்ற நான் உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதற்கான, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நம்புறேன். ஏன்னா கடந்த முறை 2006 திமுக எப்படி இருந்ததோ, 2011 அதிமுக எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்க போகிறது. இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தேர்தல் ஆணையத்தை போல இது ஒன்றும் அவ்வளவு வல்லமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த தேர்தல் ஆணையம் இது கிடையாது. இதனுடைய வல்லமை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். பணம் தான் விளையாட போகுது. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் என்பது வந்து மணி பவர், அதாவது பணபலம் என்பது இந்திய ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு சீர்குலைத்திருக்குது என்பதற்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக நம் கண் முன்னால் வந்து விரியும். அப்படித்தான் கால ட்ரெண்ட் தான் இங்கேயும் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல திமுகவுக்கு சாதகமா இருக்கும் தள்ளி போறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, தள்ளி போறதுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். என்னன்னா, இப்ப நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, 2011 இந்த 16 தேர்தலில் நடந்த ஒரு சேஞ்சஸ் என்ன. இப்ப நீங்க 89 பேர் நீங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆளும் கட்சியாக நீங்க வந்து ஒரு 134 இடங்கள் அவர் பெற்றிருக்கிறார்கள். இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த உள்ளாட்சி தேர்தலில். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆளும் கட்சியுடைய இந்த நலத்திட்டங்கள் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் சேரல, ஆளும் கட்சி மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அப்படிங்கறதெல்லாம் இதை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு மணி அவர் சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னா, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய இடங்கள், ஆளுங்கட்சி செய்யும் போது உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய தேர்வுபடக்கூடியவர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். காரணம் வந்து அப்பதான் நீங்க உள்ளூர்ல திட்டங்களை கொண்டு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும். அதனால வந்து தொடர்ச்சியாக மக்களும் வந்து அதற்கு ஆளுங்கட்சிக்கே வாக்களிப்பார்கள் உள்ளாட்சி தேர்தல்களிலும் அப்படிங்கிறது அவருடைய லாஜிக். அதுல ஒரு நியாயம் இருக்குது. அதே சமயத்தில் நான் இன்னொரு பகுதி என்ன பார்க்கிறேன்னா, இந்த தேர்தலுக்கு பின்னால் இந்த 2011க்கும் 2016க்குமான வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இங்க வந்து வலுவான ஒரு எதிர்க்கட்சி வந்து உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த வலுவான எதிர்க்கட்சி உருவாகி இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் மாற்றம் ஏற்பட்டது, கருத்தில் மாற்றம் ஏற்பட்டதுனால தான் இந்த 89 இடங்களையும் வந்து கண்டிப்பாக நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கின்றன. அப்போ இதே மாதிரியான அந்த ஒரு டிஃபரன்ஸோட தான் உள்ளாட்சி தேர்தலிலும் வாய்ப்புகள் இதே மாதிரி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் நிச்சயமாக நீங்க திமுக வந்து சில மாநகராட்சிகளை கைப்பற்றலாம், சில நகராட்சிகளை கைப்பற்றலாம். அதே சமயத்தில் நீங்க வேறு கட்சிகளும் தங்களுடைய அந்த மாதிரியான ஒரே சாலிடாக சென்ற முறை நடந்தது மாதிரி 2011 நடந்த மாதிரி பெரிய அளவில் அத்தனை பேரும் உள்ளாட்சியிலும் ஆளும் கட்சியே முழுமையாக வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு இல்லை. கூட்டணி தொடர்பாக ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்வருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக திருமாவளவன் போறாரு, சீமான் போறாரு, வேல்முருகன் போறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நலம் சார்ந்த விசாரணை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை எதிலாவது தேர்தல் கணக்கு இருக்கா? இந்த இடைவெளி அந்த தேர்தல் கணக்கை நிரூபிக்குமா? இல்லை, கூட்டணியில் தற்பொழுதற்கு பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக இவர்கள் போவது என்பதெல்லாம் வந்து இவர்கள் வேண்டுமானால் விரும்பி போகலாம், அல்லது இவர்கள் எப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடந்த 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 மக்களவைத் தேர்தல்களிலிருந்து எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக தெளிவுபடுத்திவிட்டது. ஒரு சிறிய கட்சியுடன் கூட அவர்களுக்கு கூட்டணி கிடையாது. அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க. 2014 தனியாக நின்று அவங்க வெற்றி பெற்றும் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே கூட்டணியில் பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் முதலமைச்சர் உடல்நிலை, அவர் பிரச்சாரத்திற்கு போக முடியாத காரணத்தால் அப்போ வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள், இவையெல்லாம் எப்படி ஆகும்னு இப்போ நம்ம ஆருடம் சொல்ல முடியாது. வேண்டுமானால் இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கு ஏதாவது ஓரளவுக்கு சாதகமான அம்சங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அது இப்பொழுது நாம் சொன்ன இந்த காரணங்களால் வரலாம். ஆனால் அப்பொழுது கூட பெரிய அளவில் வெற்றியை திமுகவில் பெற முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசு இயந்திரம் முழுவதுமாக கட்டமைப்பு ரீதியாக வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது. யார் பதவியில் இருந்தாலும் 2006 எப்படி திமுக சாதகமாக இருந்ததோ
2011 எப்படி அதிமுக சாதகமாக இருக்குதோ அப்படி தான் இப்பயும் இருக்க போகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக ஓரளவுக்கு முட்டு கொடுத்து நிற்கலாமே ஒழிய அதிமுகவை விட அதிகமாக அவர்களால் வெற்றி பெற முடியுமா என்றால் அது சந்தேகம் என்பதுதான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கூட தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கிற போது இந்த இடைவெளி கூட்டணியை மாற்றுவதற்கான ஒரு இடைவெளியாக இருக்குமா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கட்சிகளும் மிக தெளிவாக ஒரு செய்தியை புரிந்து கொண்டன. தமிழக மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிக்கிறார்கள், இந்த சிறிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறது 2011 நிரூபணமாயிற்று, 2016 நிரூபணமாயிற்று. உண்மையிலேயே இந்த சிறிய கட்சிகளுக்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவர்களுக்கான கருத்து ரீதியான ஆதரவு இருக்கும், ஆனால் அது வாக்காக திரளுமா என்றால் வாக்காக திரளவில்லை என்பதுதான் 2016 நமக்கு திருப்பி எடுத்து காண்பித்திருக்கு. அப்போ அவர்கள் நிச்சயமாக இரண்டு பெரிய கட்சிகளும் இவர்கள் அத்தனை பெரிய என்டர்டெயின் பண்ணுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆக இந்த சேஞ்சஸ் புதிதான கூட்டணிக்கான பார்ட்னர்ஸை தேடி சேர்த்துக்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இரண்டு பேருமே மிக வலுவாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் எனும்போது ஏன் கூட்டணிக்கான தேவை இருக்கிறது அதில் சொல்லுங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்குன்னு தான் இதை சொல்றாங்க. இரு கட்சிகள் வர்றது, சிறிய கட்சிகளுக்கான இடம் இல்லைன்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து இது போன்ற விவாதங்கள்ல வலியுறுத்துறாங்க. இப்ப இதுலயும் இரு கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படின்னு வருகிற போது சுயேட்சைகள், சாதாரண பொதுமக்கள், சிறிய கட்சிகள் சேர்ந்தவங்க நிர்வாக ரீதியாக எந்த விதமான பலத்தையும் பெற முடியாத ஒரு சூழல்ல எங்கிருந்து இந்த மாற்றங்களை நம்ம தொடங்கலாம்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இது பைபோலார் பாலிடிக்ஸ் நோக்கி போயிடுச்சு. ஏற்கனவே சட்டமன்றத்தில் 2 கட்சிகள் மட்டும்தான் வந்துடுச்சு. லோக்கல் பாடியில் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் முழுவதுமாக ஒரு சட்டமன்றத்தில் வந்தது போல் லோக்கல் பாடியில் வந்துடும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா உள்ளூர் கணக்குகள் விளையாடும். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதாவது இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நீங்கள் ஒரு பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்றது தான் விஷயம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல்களில் இருந்த அதே நிலைப்பாடு தான். ஏன்னா 5 ஆண்டுகள் கழித்த பிறகும் அதிமுக திமுகவை தவிர்த்த கட்சிகளின் பெரும்பாலான கட்சிகள், காங்கிரஸை தவிர்த்த கட்சிகளின் பிரதான எதிரியாக ஆளும் கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இருப்பது என்பது இதுவரையில் தமிழக அரசியல் பார்த்திராத ஒரு வினோதம். அது சரி தப்புன்னு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போக விரும்பல, அது வேற டிபேட்டு. பட் இப்படி தான் அது இருக்குது. மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க, நம்ம ஏத்துக்கிறோம் அவ்வளவுதான். இதை இப்போ லோக்கல் பாடியில் அவங்க எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல. இரு கட்சி ஆட்சி முறை வருவது என்பது நிச்சயமாக நல்லதில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுதான் என்று யதார்த்தம் என்னும் பொழுது இது தவிர்க்க இதையும் மக்கள் முடிவு செய்யறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இங்க இருந்து கட்டமைப்பு ரீதியாக நிர்வாக ரீதியாக மாற்றங்களை தொடங்கணும், அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாகிறதுக்குன்னு நம்ம அது லார்ஜர் டிபேட் நீங்க பேசுறீங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளவு தூரம் போட்டி இருக்குது, இவ்வளவு தூரம் கொலைலாம் நடக்குது. உங்களுக்கு ஒரு திமுக கவுன்சிலர் உங்களுக்கு தேவாலயத்தை உள்ள வெட்டி கொல்லப்படுகிறார். அதே போல அதிமுக மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடக்கின்றன. பல இடங்களில் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக அதிமுக போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஊடகங்கள் அதை சரியாக வெளிப்படுத்தவில்லை. ஏன் இவ்வளவு போட்டி நடக்குது? ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல்களில் இவ்வளவு பெரிய மோதல்கள் 2 பிரதான கட்சியிலும் ஏன் நடக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளால் தான் அது வருகிறது. கோடிக்கணக்கில் ஏலங்கூட பதவிகள் விடப்படுகிறது. மாற்றங்களை எங்கிருந்து தொடங்கணும்? இல்லை, நீங்க மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம கருத்து ரீதியா சொல்லலாம். இது மாற்று சிந்தனை உடையவர்களுக்கு, மாற்று பார்வை உடையவர்களுக்கு நீங்க வாய்ப்பு தாங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க அடிப்படையில் கிராஸ் ரூட் லெவல்ல கட்சி உள்கட்டமைப்பை வலுவாக வைத்துக் கொண்டு இருப்பது இந்த 2 பெரிய கட்சிகள் தான். இப்ப நீங்க இதில் சிக்கல் என்னன்னா, மற்ற சிறிய கட்சிகள் அல்லது வளரும் கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளும். அவர்கள் தங்களை should not spread too thin சொல்லுவாங்க. அது மாதிரி தங்களை தங்களுடைய பலத்தை நீர்த்து போகாமல் தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய என்னென்ன பகுதிகளில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்களோ, அது சின்ன நகராட்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு பேரூராட்சியாக இருக்கலாம், என்னென்ன பகுதிகளில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்களோ அந்தந்த இடத்துல அவர்கள் கவனத்தை செலுத்தி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கே வெற்றி பெற்று தங்கள் வலுவை மேலும் மேலும் உள்கட்டமைப்பு மக்களை சந்திக்கிறதும் அவங்கள பிரச்சனை அங்க அதை அட்ரஸ் பண்றதும்ங்கிறது மட்டும்தான் ஒரு ஆரோக்கியம். ஆனா என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்றாங்க. எல்லாருமே எல்லா இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக பயன் தரப்போவது கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியும் முதல்ல அடிப்படையில் அந்தந்த இடங்களில் வலுவான பகுதிகளில் மட்டும் நீங்க வளர்த்து நீங்க அந்தந்த இடத்துல சின்ன சின்ன வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் நீங்க இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.